अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। यु'तिल हिकमत मन यशा व मन यु'तल हिकमत फ़क़द ऊतिय खैरन कसीरा। सदक़ल्लाहुल अज़ीम। फ़क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम उग़्दु आलिमन औ मुतअल्लिमन औ मुस्तमिअन औ मुहिब्बन वला तकुनिल खामिसा फतुहलिक औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் நம்முடைய பெண்கள் மதரசா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மதரசாவினுடைய ஆலிமா பட்டமளிப்பு விழா, அல்லாஹ்வுடைய கிருபையால் 2 மாணவிகள் 3 ஆண்டுகள் ஓதி முழாண்டு தேர்விலே நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு இன்னும் சில மணி துளிகளிலே ஆலிமா பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்வான், யுதில் ஹிக்மத மையஷா. அல்லாஹு தாலா யாருக்கு நாடுகின்றானோ அவங்களுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றான். ஒமை யூதல் ஹிக்மத, யாருக்கு தீனுடைய விளக்கம் கொடுக்கப்படுகிறதோ ஃபகது ஊத்திய ஹைரன் கசீரா, அவன் எல்லா நன்மைகளும் கொடுக்கப்பட்டவர். தீனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டவர், எல்லா நன்மைகளும் கொடுக்கப்பட்டவர் என்பதாக அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவினுடைய ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான். உலகத்தினுடைய பட்டங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லா நன்மையும் கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக மார்க்க ஞானம், மார்க்க விளக்கம், தீனுடைய விளக்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் எல்லா நன்மைகளும் நலவுகளும் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹதீஸிலே வருகிறது, தபரானி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குன் உகுது ஆலிமன், நீங்கள் மார்க்க அறிஞராக இருங்கள், அவு முத்தஅல்லிமன், அல்லது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவராக இருங்கள், அவு முஸ்தமியான், அல்லது மார்க்க விஷயங்களை செவிமடுக்கக்கூடியவராக இருங்கள், அவு முஹிப்பன், அல்லது மார்க்க கல்வியை மார்க்க கல்வி மான்களை பிரியப்படக்கூடியவர்களாக இருங்கள். வலா தகுனில் ஹாமிசா, நீங்கள் 5வது நபராக ஆகிவிடாதீர்கள். ஃபதுஹலிக்க, அப்படி 5வது நபராக ஆகிட்டா நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. மேலும் அந்த ஹதீஸில் வருகிறது, வல் ஹாமிசத்து அன் துபுகிதல் இல்ம வாஹுலஹு. 5வது என்னன்னு சொன்னால் அது இல்மை வெறுப்பது, இல்மு உடையவர்களை வெறுப்பது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே முதல் 4ல் ஏதாவது ஒன்றில் வந்துவிட வேண்டும். 1வது உகுது ஆலிமா, ஒன்று நீங்கள் ஆலிமாக இருங்க,
அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றைய தினம் 2 மாணவிகள் 3 ஆண்டுகள் அவர்கள் தியாகம் செய்து ஓதி இன்று ஆலிமா பட்டம் பெற இருக்கிறாங்க. அப்போ உகுது ஆலிமன், நீங்கள் ஆலிமாக இருங்க. அவு முத்த அல்லிமன், ரெண்டாவது சொல்கிறாங்க, நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவராக இருங்க. இது எல்லோருமே இந்த இதில் வரலாம், எல்லோருமே மாணவர்கள் தான். நாம் எனக்கு தெரியாது, இன்னும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் மாணவர்கள் தான். மூணாவது அவ் முஸ்தமியன், அல்லது மார்க்க கல்வியை கேட்கக்கூடியவராக இருங்க. நாலாவது அவ் முஹிப்பன், அல்லது மார்க்க கல்வியை அல்லது மார்க்க ஞானமுடையவர்களை பிரியப்படக்கூடியவர்களாக இருங்க. அஞ்சாவது சொன்னாங்க, அதில் இந்த 4லையும் வராதவங்க மிகப்பெரிய நஷ்டவாளி ஆயிடுவாங்க. இந்த 4க்குள்ளே வரணும். இப்போ அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்குமே தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சரி, சஹாபாக்களுடைய காலத்திலையும் மார்க்க கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கட்டாய கடமை. ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவங்க ஒரு மஜ்லிஸ், இல்முடைய மார்க்க கல்வியினுடைய ஒரு சபை ஏற்பாடு செய்வாங்க. அதில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு எல்லோரும் ஒரே பதிலை சொல்லணும். கேள்வி ஒன்று, ஆனால் பதில்கள் மாறுபட்டதாக இருக்கணும். அந்த ஒரு கேள்விக்கு பல பதில்கள் இருக்கணும். அந்த மாதிரி கேட்பாங்க. அது குறிப்பாக பெண்களுக்கு தான் அதிகமாக ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் அந்த இல்முடைய சபை நடத்துவாங்க. அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு நாளைக்கு தொழுகை எத்தனை நேரம் தொழுகை கடமை? 5 நேரம். அந்த ரெக்காத்துகள், ஒரு நாளைக்கு ஃபர்லு தொழுகையுடைய ரெக்காத்துகள் எத்தனை அப்படின்னு கேள்வி. அப்போ அது எல்லாருக்குமே தெரியும், 17 ரெக்காத்து. ஃபஜ்ருடைய ஃபர்லு 2, லுஹருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, மொத்தம் 17 ரெக்காத்து வருது. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒரு பெண்மணி எந்திரிச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தங்க நாணயம் பரிசு கொடுக்கப்பட்டது. மறுபடியும் அதே கேள்விதான், ஒரு நாளைக்கு ஃபர்லு தொழுகை எத்தனை ரெக்காத்து? அதே பதிலை சொல்ல முடியாது, 17ன்னு திருப்பி சொல்ல முடியாது, வேற பதில் சொல்லணும். கேள்வி அதே கேள்வி தான். அப்போ ஒரு பெண்மணி நல்லா யோசனை பண்ணிட்டு அழகா அவங்க பதில் சொன்னாங்க, 15 ரெக்காத்து. ஒரு நாளைக்கு ஃபர்லு தொழுகை 15 ரெக்காத்து. அப்போ அந்த சபையில் கேட்கப்படுது, எப்படி 15 ரெக்காத்து வரும்? வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதா லுஹர் 2 ரெக்காத்து கட்டாயிருது, ஜும்மா 2 ரெக்காத்து, அதனால் 15 ரெக்காத்து. இது சரியான பதில். அவங்களுக்கு ஒரு தங்க நாணயம் பரிசு. மூணாவது அதே கேள்விதான், ஃபர்லு தொழுகையினுடைய ரெக்காத்துகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஒரு நாளைக்கு? மூணாவது ஒரு பெண்மணி சொன்னாங்க, 11 ரெக்காத்து. 11 ரெக்காத்து எப்படி? அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, ஒரு மனிதர் பயணம் செய்தால் 80 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுட்டா அவர் 4 ரெக்காத்து தொழுகையை 2 ரெக்காத்தாக தொழுகணும். இப்போ லுஹரு 4 ரெக்காத்து, பயணத்தில் 2 ரெக்காத்து ஆயிரும். லுஹரு, அசரு, இஷா அந்த 3லேயும் 6 ரெக்காத்து போயிடும். போயிடுச்சு சொன்னால் ஒரு நாளைக்கு 11 ரெக்காத்த அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக மார்க்க கல்வியின் பக்கம் மக்களை, குறிப்பாக பெண்களை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. பெண்கள் மதரசாவும் அந்த அடிப்படையில் தான் நம்ம ஊரில் சிறப்பாக நடைபெறுகிறது. நம்ம மதரசாவில் 3 வருடம் ஓதக்கூடிய மாணவிகளுக்கு ஆலிமா பட்டம் வழங்கப்படுது. நிறைய பெண்கள் ஓத வராமல் இருக்காங்க. ரொம்ப நமக்கு எல்லாரும் கவலைப்படணும். நம்ம ஊரில் காலேஜில் படிக்கக்கூடிய பெண்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராவது இருப்பாங்க. அவங்க யாருமே மதரசாவுடைய தொடர்பில் இல்லை. இப்போ நம்ம பாடத்திட்டத்தில் ராஷிதான் ஒரு பாடத்திட்டம் இருக்குது. வாரத்தில் 2 நாள் மட்டும் ஓதுனா போதும். வாரம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை நாட்களில் மட்டும்
ஓதினால் 3 வருடங்கள் அது போன்று ஓதினால் ராஷிதா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கப்படுது. அப்போ வந்து அந்த கல்லூரி காலேஜில் படிக்கக்கூடிய பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் நாசிஹா குடும்ப பெண்களுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அவங்க வாரத்தில் வந்து 5 நாள் ஓதினால் போதும். அது நடந்து கொண்டு இருக்குது. அந்த பாடத்திட்டத்தில் 20க்கும் அதிகமான குடும்ப பெண்கள் நம்முடைய மதரசால ஆன்லைன் கிளாஸில் ஓதுறாங்க. சில பேர் நேரடியாக வந்து ஓதி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ குடும்ப பெண்களுக்கு நாசிஹா என்ற ஒரு பாடத்திட்டம் நம்முடைய மதரசாவுடைய பாடத்திட்டத்தில் இருக்குது. அதன் குடும்ப பெண்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க 3 வருடங்கள் ஓதினால் நாசிஹா என்ற பட்டத்தை அவர்கள் பெறலாம். அதுபோன்று அல்லாஹுடைய கிருபையில் இப்போ இந்த விழா நடக்குது. ஆவணம் ஜமாத்தார்களும் அதுபோன்று ஆவணம் பைத்துல் மால் 2 பேரும் சேர்ந்து இந்த விழாவை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு ஊருக்குமே எப்படி பள்ளிவாசல் அவசியமானதாக இருக்குதோ, மதரசாக்கள் அவசியமானதாக இருக்குதோ, அதே போல் பைத்துல் மால் என்னும் பொது நிதி அந்த அமைப்பு இருக்கிறது, கட்டாயமாக இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த பைத்துல் மால் என்பது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பைத்துல் மால் ஜக்காத்துடைய பணத்தை வசூல் செய்வதற்காக 2 சஹாபாக்களை நியமித்து மதீனாவில் உள்ள செல்வந்தர்களுடைய வீட்டுக்கெல்லாம் அனுப்பி அவருடைய செல்வங்களை கணக்கு பண்ணி ஜக்காத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நம்ம ஹதீஸில் பார்க்கின்றோம். அப்போ இந்த பைத்துல் மால் என்பது அபூபக்கர்லாவுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அது விரிவடைந்தது. பைத்துல் மால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மால் விரிவடைந்தது. அந்த பைத்துல் மால் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள். அதே போன்று பள்ளிக்கூடங்கள் உருவாக்குவார்கள், கல்விக்கூடங்கள் உருவாக்குவாங்க, மருத்துவமனைகள் கட்டுவாங்க. பைத்துல் மால் மூலமாக நலிந்தோருக்கு உதவி செய்வாங்க. அதே போன்று பெண்களில் பலகீனமானவங்களுக்கு உதவி செய்வாங்க. வட்டி அந்த சமூக கொடுமையிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு இந்த பைத்துல் மால் என்பது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அது குறிப்பாக அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பைத்துல் மாலில் அவங்க ஒரு சட்டம் இயற்றி இருக்கிறாங்க. என்ன சொன்னால், ஒரு வருடத்தில் வசூல் செய்யக்கூடிய அந்த காசுகளை அந்த வருடத்துக்குள்ளே செலவழித்து விட வேண்டும். இது ஒரு மார்க்க சட்டம். ஒரு வருடத்தில் ஜகாத் பணம் எவ்வளவு வசூலாகிறதோ அடுத்த வருடம் வருவதற்குள் அதை ஏழைகளுக்கு அதை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சட்டம் இயற்றினார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்ம ஊரில் சிறப்பான முறையில் அந்த பைத்துல் மால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசியாக நான் ஆலிமா பட்டம் பெறக்கூடிய அந்த 2 மாணவிகளுக்கும் ஒரு சின்ன ஒரு உபதேசம். நம்ம பட்டம் வாங்கிறது வந்து இது பட்டமல்ல, இது ஒரு பெரிய பொறுப்பு. சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான், அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான் என்று இந்த ஆலிமா பட்டம் பெறக்கூடிய 2 மாணவிகளும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்பு இன்னைக்கு நமக்கும் கிடைத்திருக்கிறது. சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு, குர்ஆனை இந்த உம்மத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு, மார்க்க கல்வியை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் இந்த 2 ஆலிமாக்களுக்கு கொடுத்துருக்கா. அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தாலா இந்த 2 ஆலிமா பட்டம் பெறக்கூடிய இந்த பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளாக, இந்த சமுதாயத்துக்கு பயன்பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி தந்தருவானாக. வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.